Hello coders, welcome to the video. நம்ம previous videosல authentication flow வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ login, sign up, logout இதெல்லாமே வந்து நடக்கும். இப்போ நம்ம next step என்னன்னா, ஒரு user வந்து login பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம எந்த componentல இருந்து வேணாலும் அந்த user வந்து login பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு வந்து நமக்கு தெரியும். Basically session management வந்து பண்ணணும். ஸோ அந்த session management வந்து நம்ம லோக்கல் ஸ்டேட் வச்சு கண்டிப்பா பண்ண முடியாது. குளோபல் ஸ்டேட் வச்சு தான் Reactல வந்து பண்ண முடியும். ஸோ அது பண்ணணும்னா நம்ம ஆப்வியஸா வந்து கான்டெக்ஸ்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். ஸோ அதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ இந்த ப்ராஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு கான்டெக்ஸ்ட் இருக்கு. தீம் தீம்க்காக ஒரு கான்டெக்ஸ்டும் செட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ வந்து இந்த வீடியோல நம்ம என்ன கத்துக்கலாம்னா எப்படி வந்து மல்டிபிள் கான்டெக்ஸ்ட் வந்து யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். கோட் பார்க்கலாம். இப்போ கோட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி வந்து கான்டெக்ஸ்ட் ஒரு ஃபோல்டர் இருக்கு. இதுல வந்து நம்ம தீம் கான்டெக்ஸ்ட்.js இருக்கு. இது வந்து எதுக்கு கிரியேட் பண்ணோம்னா நம்ம தீம் செட் பண்றதுக்காக கிரியேட் பண்ணோம். ஸோ தீமை வந்து குளோபல் ஸ்டேட்ல வந்து மேனேஜ் பண்றதுக்காக இந்த ஃபைல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த கான்டெக்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது மல்டிபிள் வேஸ் இருக்கு. பட் நான் ஃபாலோ பண்ற வே என்னன்னா நம்ம சிங்கிள் ஃபைல்ல மொத்தமா வந்து கான்டெக்ஸ்டோட லாஜிக்கை வந்து ரைட் பண்ணிடுவோம். ரைட் பண்ணிட்டு நம்ம app.jsல வச்சு அங்க இருந்து கன்சியூம் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நான் எப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிறது auth context. ஸோ auth context.js கிரியேட் பண்ணிடுறோம். கிரியேட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், கான்டெக்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ auth context அப்படின்னு நான் கிரியேட் பண்ணுறேன். இதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கணும், ஏன்னா நம்ம வெளியே வந்து யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ எக்ஸ்போர்ட் auth context இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்ட் auth context இஸ் ஈக்குவல் டு கிரியேட் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு வந்து கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ ஆட்டோ இம்போர்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கான்டெக்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுறோம். கிரியேட் பண்ணிட்டு இப்போ நம்ம ப்ரொவைடரை வந்து நம்ம இங்கேயே வச்சு கிரியேட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் auth context provider. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த auth context providerக்குள்ள நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை ஒரு காம்போனண்ட்டாக எழுதி இந்த காம்போனண்ட்குள்ள நம்ம வந்து இப்போ auth context provide இது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காம்போனன்ட் வந்து இதுதான் வச்சு நம்ம ரேப் பண்ண போகிறோம் வந்து index.jsல. ஸோ அதனால அதாவது ஆப் காம்போனன்ட் வந்து ரேப் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து நம்ம சில்ட்ரனாக வந்து அந்த காம்போனன்ட் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இப்போ இந்த சில்ட்ரன் சின்டாக்ஸ் பற்றி உங்களுக்கு இன்கேஸ் ஐடியா இல்லை அப்படின்னா நம்ம பேசிக் ரியாக்ட் பேசிக்ஸில் ஒரு வீடியோ இருக்குது. நான் லிங்க் வந்து உங்களுக்கு நேரம் மேலே வந்துட்டுருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ auth context டாட் ப்ரொவைடர். ஓகே. இதுக்குள்ள நம்ம என்ன பண்றோம், அந்த சில்ட்ரனை வந்து டீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கிறோம். ஓகே. இது வந்து பண்ணிட்டோம். ஓகே. இப்போ வந்து இட்ஸ் ஈக்குவல் டு நம்ம எப்படி இப்போ நார்மல் சின்டாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பை வந்து இதுக்குள்ள வந்து ரேப் பண்ணுவோம் டாட் ப்ரொவைடருக்குள்ள. சேம் வந்து நம்ம இங்க வந்து காம்போனண்ட்டாக எடுத்து அதுக்குள்ள வந்து பண்றோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம யூஸ் ரெடியூசர் வந்து யூஸ் பண்ணணும். யூஸ் ரெடியூசர் ஆட்டோ இம்போர்ட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ நம்ம இங்கே யூஸ் ரெடியூசருக்குள்ள நான் இதுக்கு வந்து நமக்கு ஒரு ரெடியூசர் தேவையில்ல. நான் வந்து இதை வந்து யூசர் ரெடியூசர்னு வச்சுக்கிறேன். கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. யூஸ் ரெடியூசர் இது நம்ம யூசர் ரெடியூசர், ஏன்னா நம்ம இங்கே சேவ் பண்ண போகிறது யூசர் இன்ஃபர்மேஷன் தானே, அதனால நான் யூசர் ரெடியூசர்னு வச்சுருக்கேன். ஓகே. ஸ்டேட் வந்து பார்த்தோம்னா இதோட ஸ்டேட் நம்ம யூசர்ன்றதா இனிஷியல் ஸ்டேட். ஸோ இனிஷியல் ஸ்டேட் வந்து நம்ம நல்னு வந்து செட் பண்ணிக்கலாம். யூசர்ன்ற ஸ்டேட் வந்து நம்ம நல்னு வந்து செட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ நம்ம இங்கேருந்து என்ன டிஸ்ட்ரக்சர் பண்ணுறோன்னா ஸ்டேட் அண்ட் டிஸ்பேட்ச். ஓகே. இது ரெண்டும் டிஸ்ட்ரக்சர் பண்ணுறோம். டிஸ்ட்ரக்சர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வேல்யூவில் இதுக்கு நம்ம பாஸ் பண்ணுற வேல்யூவில் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நான் ஸ்டேட்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். டிஸ்பேட்ச் இது வந்து நம்ம ரேப் பண்ணுற காம்போனன்ட்ஸ்க்குலாம் இனிமேல் அவைலபிளாக இருக்கும், ஸ்டேட்டும் டிஸ்பேட்சும். ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த யூசர் ரெடியூசர் வந்து எழுதணும். ஸோ அது வந்து யூசர் ரெடியூசர்னு போட்டுக்கிறேன். கான்ஸ்ட் யூசர் ரெடியூசர் equal to. ஸோ நம்ம இங்கே வந்து என்ன வரும், ஸ்டேட் அண்ட் ஆக்ஷனை வந்து இப்போ அனுப்புவோம். ஓகே. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விட்ச் கேஸ், ஏன்னா இங்கே தான் வந்து நம்ம என்ன டிஸ்பேட்ச் பண்ணுறது அப்படின்னு ரெடியூசருக்குள்ளே தான் டிசைட் பண்ணுவோம். இன்கேஸ் ரெடியூசர் பற்றி உங்களுக்கு ஐடியா இல்லைன்னா நாம் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து பண்ணியிருக்கோம், அது வந்து பார்த்துக்கோங்க. இந்த லிங்க் வந்து மேலே வந்துட்டு இருக்கோம், அது பார்த்துக்கோங்க. டிஸ்பேட்சில் டைப்பும் பேலோடும் இருக்கும். ஓகே.
இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கேஸஸ் ஆட் பண்ணுறோம். இப்போ யூசர் இதை பொறுத்தளவு நம்ம என்ன பண்ணணும், ஒரு குளோபல் ஸ்டேட் யூசர்னு மெயின்டைன் பண்ணுறோம். லாக் அவுட் பண்ணால் மீன்ஸ் அந்த யூசர் ஆப்ஜெக்ட் வந்து நல்லா இருக்கணும். அதே இது லாகின் பண்ணாங்கன்னா யூசர் இன்ஃபர்மேஷன் வந்து இந்த யூசர் ஆப்ஜெக்டில் இருக்கணும். ஓகே, ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் வந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போது இங்கே என்ன பண்ணணும்னா ரிட்டர்ன் நம்ம எப்பயுமே வந்து ஸ்டேட்டை வந்து டேரெக்டாக போய் செட் பண்ணக்கூடாது, இருக்கிறது தான் வந்து நம்ம மாடிஃபை பண்ணணும். ஸோ ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், லாகின் பண்ணியிருந்தா நிறைய யூசர் இன்ஃபர்மேஷன் வந்து வரும். ஸோ ஸ்டேட்டில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், யூசர், ஏன்னா யூசர்ன்ற கீழே தானே நம்ம கொடுத்துருக்கோம், இங்கே அது யூசர் தானே இருக்குது. ஸோ யூசரில் நான் ஆக்ஷனில் என்ன பேலோட் வருதோ அதை வந்து அங்கே செட் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ ஒரு கேஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு லாக் அவுட். ஸோ லாக் அவுட் ஓகே, லாக் அவுட்டாக இருந்தால் நம்ம என்ன எப்படின்னா வந்து யூசர் வந்து அந்நேரம் வந்து ரிமூவ் பண்ணணும் ஸ்டேட்டில் இருந்து. ஸோ நம்ம ஸ்டேட்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு யூசர் வந்து நல் அப்படின்னு சொல்லி செட் பண்ணிடலாம். ரிட்டர்ன் ஓகே, நான் இங்கே கோலன் விட்டேன். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம டிஃபால்ட் கேஸ் வந்து ஆட் பண்ணணும். டிஃபால்ட்டில் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டேட்டை வந்து அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகே, இது வந்து இப்போ பாஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நமக்கு வந்து எல்லாமே வந்து செட் பண்ணியாச்சு. கான்டெக்ஸ்ட் ப்ரொவைடர் செட் பண்ணியாச்சு, கான்டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம், கான்டெக்ஸ்ட் ப்ரொவைடர் வந்து செட் பண்ணியிருக்கோம். செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அது யூஸ் ரெடியூசர் எழுதியிருக்கோம். ஸோ இப்போ இந்த காம்பனன்ட்ஸ் நம்ம இங்கே என்ன சில்ட்ரன் காம்பனன்ட் இருக்கோ அது எல்லாத்துக்குமே ஸ்டேட்டும் டிஸ்பேட்சும் வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியும், இப்போ நம்ம இந்த இதை வந்து கான்டெக்ஸ்ட் வந்து டேரெக்டாக ஆக்சஸ் பண்ண மாட்டோம், யூஸ் கான்டெக்ஸ்ட்ன்ற அந்த ஹூக் மூலமாக தான் ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஹூக்கையும் வந்து நம்ம பெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து என்னென்னா அது வந்து எழுதி, ஏன்னா நீங்கள் ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் எங்கேயாவது வந்து நம்ம அந்த ப்ரொவைடர் வந்து கரெக்டாக ரேப் ஆகாமல் இருக்கும். அந்த மாதிரி கேசஸில் எரர் வரும். அது உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் டீபக் பண்ணுறதுக்கு. ஸோ அதில் பெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து என்னென்னா வந்து ஒரு ஹூக், ஒரு கஸ்டம் ஹூக் வந்து இதுக்கு எழுதிடுறது. பாருங்கள், நான் யூஸ் ஆத் கான்டெக்ஸ்ட்னு ஒரு ஹூக் எழுதுகிறேன், context.js. இங்கே நம்ம பெருசாக அதுவும் பண்ண போகிறதில்ல. இப்போ பாருங்கள், கான்ஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் யூஸ் ஆத் கான்டெக்ஸ்ட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து கான்டெக்ஸ்ட் கிரியேட் பண்ண போகிறோம். கான்ஸ்ட் ஆத் கான்டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ண போகிறோம், யூஸ் கான்டெக்ஸ்ட் அந்த ஹூக் இருக்குல்ல. ஸோ யூஸ் கான்டெக்ஸ்ட் ஹூக்கு கால் பண்ணிவிட்டு நம்ம அதுக்குள்ளே இருந்து எதை கால் பண்ணுறோம், நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்குது ஆத் கான்டெக்ஸ்ட் தானே. ஸோ அந்த ஆத் கான்டெக்ஸ்ட்டை வந்து இங்கே கால் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இன்கேஸ் வந்து இப்போ நம்ம என்னென்னா ஒரு காமனான பிளேஸில் அதை வேலிடேட் பண்ணிவிட்டு இன்கேஸ் அதில் எரர் இருந்துச்சுன்னா நம்ம எரர் த்ரோ பண்ணுறதுக்காக இங்கே வந்து பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இன்கேஸ் வந்து அது வந்து அன்டிஃபைன்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா நம்ம அது கரெக்டாக கான்டெக்ட் செட் பண்ணலாம், நமக்கு அன்டிஃபைன் எரர் வரும். ஓகே, நம்ம அதுக்கு பதிலாக நம்ம அதை முதல்ல இது பண்ணிவிட்டு நம்ம வந்து எரர் த்ரோ பண்ணுறோம். ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நியூ எரரில் நம்ம என்ன போடுறோம், ஆத் கான்டெக்ஸ்ட் இஸ் அன்டிஃபைன்டு. இது வந்து நீங்கள் மீன்ஸ் உங்களுக்கு எது ஃப்ரெண்ட்லி எரரோ அது வந்து கொடுத்துக்கோங்க. நம்ம ஜென்ரலாக அந்த ஸ்கோப்பில் அது இல்லைன்னா நமக்கு வந்து இந்த எரர் வரும். ஸோ அதனால நான் இப்போ இந்த மெசேஜ் வந்து கொடுத்துருக்கேன். பட் உங்களுக்கு எது இன்ட்யூட்டிவாக உங்களுக்கு எது புரிகிற மாதிரி மெசேஜ் இருக்குமோ அது வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதை அப்போ இதை கால் பண்ணுறப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை வந்து ரிட்டர்ன் பண்ணி விட்டுருவோம் ஆத் கான்டெக்ஸ்ட்டை. ஓகே ஃபைன். இப்போ நம்ம எங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறோமோ அப்போ நம்ம டேரெக்டாக வந்து, ஏன்னா ஆல்ரெடி இந்த வேலிடேஷன் வந்து சிங்கிள் பிளேஸில் வந்து இருக்குது, நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு நம்ம யூஸ் பண்ணுற இடத்துல வேலிடேஷன் பண்ண வேண்டியதில்லை, நம்ம டேரெக்டாக வந்து யூஸ் ஆத் கான்டெக்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கான்டெக்ட் செட் பண்ணியாச்சு, அதை அக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு கஸ்டம் ஹூக்கும் வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் மீன்ஸ் குளோபல் ஸ்டேட் வந்து இப்போ குளோபல் ஸ்டேட் வந்து செட் பண்ணியிருக்கோம். இனிமேல் வந்து அந்த குளோபல் ஸ்டேட்டை எப்படி அக்சஸ் பண்ணுறது, அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, டிஸ்பேட்ச் மூலமாக எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து ஆட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.